வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும். வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும். வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பரமானந்தம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி பொன் செயல்கள் பதிவழிந்து ஓர்வநிலை அறிவறிய துரியம் தந்து. ஓர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறியது அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர் கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து ஒருவத்துள் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்து. குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயும், இறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கு பழனிசாமி நம்மளோட இணைய வாய்ப்பில் அவர் வெளியூர் பயணம் செல்வதால் இன்றைக்கு பாடல் விளக்கத்தை நாளைக்கு மாற்றிக்கலான்னு சொன்னார். ஸோ அதுபடியே செய்வோம். இன்றைக்கு ஒரு சிந்தனை இருந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ட்டு எங்கள் அம்மா முன்னாடி பேசின ஒளிப்பதிவை போடுறேன், அதை கேட்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளின் கருணையினாலும் குருவின் திருவருளாலும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இயக்க மண்டலத்தில் உள்ள எல்லா பேரண்டங்களையும் சூழ்ந்து அழுத்தி தாங்கிக் கொண்டு அவற்றை பேராற்றலுடன் சுழல செய்வது ஆதி நிலையான சுத்தவெளிதான். பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூலமான இறைநிலை சுத்தவெளி. அது பூரணமானது, எங்கும் நீக்கமர நிறைந்தது, பின்னப்படுத்த முடியாதது. அது பேராற்றல் வாய்ந்தது. கோடான கோடி அண்டங்களை சூழ்ந்து அழுத்தி சுழல செய்வது சுத்தவெளியே. மேலும் பேரறிவானது. அணு முதல் அண்ட கோடி வரை பேட்டர்ன், பிரசிஷன், ரெகுலாரிட்டியுடன் இயக்குவது. தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று கூறலாம். கடுகளவு கருமுட்டையுடன் விந்துவை இணைத்து 2 கண்கள், 2 காதுகள், மூக்கு, வாய், தாத்தா போல முடி, ஹார்ட், கிட்னி, லிவர் என்று உருவாக்கி துல்லியமாக 270 நாளில் குழந்தை வெளியேறிவிடும். எல்லாவற்றிலும் இயக்க ஒழுங்கு. ஒரு நாளைக்கு பூமி 24 மணி நேரத்தில் ஒரு சுற்று முடித்துக் கொள்கின்றது. சூரியனை சுற்றி 365 நாளில் ஒரு வருடத்தில் சுற்றி வருகின்றது. என்றாவது சூரியன் இன்று ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வருகிறேன் என்று சன்ரைஸ் நடந்ததில்லை. சீசனல் சேஞ்சஸ். தற்போது மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், இளவேநீர் காலம், பின்பு வெயில் காலம் என்று சீசனல் சேஞ்சஸ் துல்லியமாக நடங்குகின்றது. அங்கு ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கின்றது. மேலும் காலமாக நின்று நம்மை உற்பத்தி செய்து காத்து முடிப்பது இறைநிலை. G for generator, O for operator, D for destroyer. உற்பத்தி செய்து காத்து முடிப்பது காலமாக நிற்கும் இறைநிலையே. சுத்த வெளியிலிருந்து இறை துகள் அவை கூடி அணுவாகி பேரணுக்களாகி பஞ்சபூதங்களாகி பேரண்டங்களாகி நமது சூரிய மண்டலத்தில் பூமியில் பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் சேரும் போது ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன் என்பார்கள் சுவாமிஜி. முதலில் ஓரறிவு தாவரங்களாகிய தாவரங்கள் தோன்றுகின்றன. தாவரங்கள் நகர்ந்து நீர் எடுக்க வேண்டும் என்ற உணர்வு விதையில் காந்த அலைகளாக பதிகிறது. அந்த விதைகளில்
நகரும் தன்மையுள்ள புழு பூச்சி உருவாகின்றது. மீண்டும் புழுக்களின் அகம் இயங்குகின்றது. உணவு எங்கிருக்கிறது என்று நுகர்ந்தால் நலமாக இருக்கும் என மீண்டும் காந்தாலை பதிவுகள். பரிணாமத்தில் எறும்பு வகைகள் தோன்றுகின்றன. மீண்டும் உணவுக்கு ஒரு தவம். ஒரு 100 அடி தூரத்தில் உள்ள உணவை எப்படி கண்டுபிடிப்பது? எறும்பு பாட்டி செய்த தவம்தான் பாம்பு முதலைகளுக்கு கண் உருவாகின்றது. ரெப்டைல்ஸ் என்று கூறுவோம். இந்த 4 அறிவு உயிரினங்கள் தண்ணீர் எங்கே கிடைக்கும் அல்லது வேறு ஜீவராசிகள் தாக்கும் போது அந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாமே என்று கருமைய பதிவிடும் போது விலங்குகள், பறவைகள் தோன்றுகின்றன. 5 அறிவு வரை வந்த பரிணாமம் விலங்கின பதிவாக ஒரு சிம்மத்திற்கும் குரங்கிற்கும் கிராஸ் ஆகி வந்தவன்தான் மனிதன். பரிணாம நியதிப்படி ஒரே இனத்தை சேர்ந்த ஜீவனங்கள் மட்டுமே கருத்தரிக்கும். 2 அப்படி மாற்று ஜீவன்கள் சேர்ந்தாலும் இனப்பெருக்கம் நடக்காது. அப்படியே 3வதாக அது குட்டி போட்டாலும் அந்த குட்டிகள் மலடாக இருக்கும். இந்த 3 சட்டங்களை மீறி ஆதி மனிதன் பிறக்கின்றான். அப்போது குரங்கு பாட்டியாகும், சிங்கம் நமது தாத்தாவாகும். குரங்கின் குணம் தனது உணவு தேவைக்காக பிறர் வளம் பறித்தல். சிங்கத்தின் குணம் தனது உணவு தேவைக்காக பிறர் வாழும் சுதந்திரத்தை அடியோடு அழித்தல். ஆதி மனிதன், ஃபர்ஸ்ட் ஏர்லி மேன், பாவ பதிவோடு இவ்வுலகிற்கு வந்துள்ளான். குரங்கிற்கு பிறந்தவன் மனிதன் என்பது டார்வின் தியரி படி உண்மையாகிறது. ஆனால் சிங்கத்திற்கு கிராஸ் ஆன ஜெனடிக் ப்ரூஃப் சிங்கப்பல், கெனைன் டீத், தாடி, கோபம், பாய்ந்து சென்று அடித்தல், கொலை செய்தல். இந்த இடத்தில் ஒரு சின்ன பதிவிட விரும்புகின்றேன். கைகளை பேக் ரொட்டேஷன் செய்யும் போது பிறரை அடித்தல், துன்புறுத்தல் நீங்கிவிடும். அதாவது செல்களில் மாற்றுப்பதிவை தந்து சாத்வீகமாக மாறிவிடுவோம் என்பார்கள் மகரிஷி. ஒரு இடத்தில் இந்த மனித இனம் நிலைத்து வாழ்ந்து விதைகளுக்கு நீர் ஊற்றினால் பயிர் வளரும் என்பதை ஆராய்ச்சியில் உணர்ந்து கூட்டம் கூட்டமாக தங்கி பயிர் வளர்த்து தன்னிறைவு பெற்றனர். வாழ்க வளமுடன். பொறுத்தருள்க. உணர்ந்து கூட்டம் கூட்டமாக தங்கி பயிர் வளர்த்து தன்னிறைவு பெற்றனர். இருப்பினும் விலங்கின பதிவாக பிற உயிரை கருணையின்றி துன்புறுத்தல் அல்லது பிறர் வளத்தை பறித்தல், அதாவது திருடுதல். 2 மற்ற உயிர்களின் உடலை அடித்த உணவாக உண்ணுதல், இது கொலை. 3வதாக அதிகாரத்தாலோ தனது இன்பத்திற்காக பிறர் வாழும் சுதந்திரத்தை அடியோடு அழித்தல், அதாவது அடிமையாக்கி துன்புறுத்துதல். இந்த 3ம் நீங்க வேண்டும். ஆனால் 6வது அறிவை பெற்ற மனிதன் தேவை உணர்வில் தன்னிறைவு பெற்றவுடன்
நான் யார், எங்கிருந்து வந்தேன் எனது தனது மூலத்தை நோக்கி ஆராய்ச்சி செய்யும் போது அறிவின் அடிப்படையில் உயிராகவும் அறிவின் உயர்வில் சுத்த வெளியாகவும் இருப்பதை உணர்கின்றான். ஆதியும் நானே அந்தமும் நானே என்பதை உணர்ந்து எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையில் கலந்து தெய்வமாகவே மாறிவிட்டு இப்படி உயிரின் மையத்தில் இறைவனை உணர்ந்து துரியாதீத தவத்தில் ஆதி நிலையாகிய பிரிமோர்டியல் ஸ்டேட் தூய வெளியில் கலந்து நின்றாள். அன்பும் கருணையுமாய் மலர்ந்து 1000 லட்சம் பேருக்கு நன்மை செய்துவிட முடியும் என்பார்கள் மகரிஷி. எனவே சமுதாய மக்களுக்கு இறை பணி செய்வோம். சமுதாய மக்கள் என்றால் உயிரால் அனைவரும் இறைவனே. எனவே இறை பணி செய்வோம். தொண்டு செய்ய செய்ய வினை தூய்மையும், தவம் செய்ய செய்ய மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நமது ஆன்மாவில் உள்ள 3 கலங்கங்களாகிய ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை இது நீங்க வேண்டும். நாம் தெய்வமாக நின்று தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நடுவில் சில தடங்கள் இருந்தது, அதற்கு மன்னிக்கவும். ஞானமும் வாழும் தலைப்பில் உள்ள பாடலுக்கு விளக்கங்கள் நாளை தொடரும். இன்றைக்கு நாம் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாற்றிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இதன் விணிவு மடிப்பு வில சுழலும் விண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில்
முறையாய காந்த ஆழை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் விடும் வாழ்க வளமுடன். அவருடைய நண்பு குடும்பம், அவர்களுடைய நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இங்கே நிறைவு பெறுகிறது. இறையர்கள் குருவர்கள் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.